ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் அப்டேட், டிஎன் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்டேட்னா, நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைக்கி வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காரு எல்லா சேனல்ஸ்க்கும். அதாவது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது பள்ளிகள் திறப்பு வந்து எப்பயும் போல் வந்து சொல்கிறதே தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, திங்கக்கிழமை வந்து பெற்றோர்கள் கருத்து கேட்டு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்களிடம் வந்து கருத்து கேட்ட பிறகு வந்துட்டு முடிவு வந்து சொல்லுவாராமா. யாருன்னா இவர் சொல்ல மாட்டாராமா, எடப்பாடி ஐயா வந்து சொல்லுவாராமா. ஓகேங்க, இதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அமைச்சர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னதே சொல்லி அருவியாக அறுக்கலை. ப்ளஸ் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக வந்து மாற்ற போகிறாங்களாம். அதாவது எப்படி கிளாஸ் ரூம் மாற்ற போகிறாங்கன்னாமா, அதாவது 2700 வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக வந்து மாற்ற போகிறாங்களாமா. ப்ளஸ் 80,000 வந்து ஸ்மார்ட் போர்டு வந்து மாட்ட போகிறாங்களாமா. ஸ்மார்ட் போர்டுனா உங்களுக்கு எப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் காமிச்செலாம் நடத்துவாங்களே அந்த மாதிரி போர்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம மார்க்கர் வச்சு எழுதுவாங்களே அந்த மாதிரி போர்ட்ஸ்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்க்ரீனில் காமிக்கிற வந்து ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வைக்கிறது, அதாவது அரசு பள்ளிகளில் வைக்கிறதுக்கு வந்து முடிவு எடுத்திருக்காங்களாமா. அதுக்கு வந்து 80K ப்ளஸ் வந்து முடிவு எடுத்துருக்கலாங்க. ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்களாமா. அப்புறம் வந்து 2700 வகுப்பறைகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து மாற்ற போகிறாங்களாமா. அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த 2 விஷயங்களும் எப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாமா. டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து முடிக்கணும்னு வந்துட்டு செய்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்காராமா. அதை வந்து இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஏதோ சொல்லிட்டாரு, ஓகே. இன்றைக்கி வேறு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேட்டி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு தடையும் பேட்டி கொடுக்கும்போது பெற்றோர்கள் கருத்து கேட்டதுக்கப்புறம் முடிவெடுக்கப்படும்னே ஒரே செய்தி சொல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா செய்தி சொன்ன வரைக்கும் சந்தோஷம். ப்ளஸ் அந்த முடிவு வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு நம்ம எடப்பாடி ஐயா. நம்ம எடப்பாடி ஐயா அவர் வந்து முந்தானேத்து ஃபைவ் நைட் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பெற்றோர்கள் கருத்து கேட்டதுக்கப்புறம் அவங்களோட கருத்தை ஏற்று நாங்கள் வந்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து எப்பவும் போல் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு வந்து ரிசல்ட் சொல்லாமல் இருந்தாங்களே, அந்த மாதிரி இந்த தடவை சொல்லாமல் இருக்க மாட்டோம். நான் வந்து மண்டே நவம்பர் 9 வந்து ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஓகே, அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவர் சொல்கிறாரா இல்லை சொல்லாமல் இருக்காரா அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கும் தெரியாமல் இருந்தது, இல்லை நியூஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூ அப்டேட்டோட வரோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.